friends, welcome to Time to Study. இன்னைக்கு நம்ம Time to Studyல என்ன பார்க்க போறோம்னா class 9 ஓட socialல இருக்கிற history lesson Socialism in Europe and the Russian Revolutionல February Revolution தான் பார்க்க போறோம். அதாவது petrograd revolution. இந்த டாபிக்கான question என்னன்னா Petrograd had led the February Revolution that brought down the monarchy in February 1917. Explain. இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். Grim condition in the Petrograd. Grim, very serious or gloom. Grim condition in the Petrograd. Grimna என்னன்னா very serious or gloomy. In the winter of 1917, conditions in the capital Petrograd were grim. 1917 winter அப்போ ரஷ்யாவோட கேபிட்டல் அதாவது பெட்ரோகிராட்ல கண்டிஷன்ஸ் வந்து கிரிம்மா இருந்ததுன்னு சொல்றாங்க. The layout of the city seemed to emphasize the division among its people. பெட்ரோகிராட் சிட்டியை ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. இது வந்து அந்த டிவிஷன் அந்த பீப்புளுக்கு நடுவில் இருக்கிற டிவிஷனை காமிச்சது. The workers' quarters and factories were located on the right bank of river Neva. நேவான்ற ரிவர் தான் இந்த ரெண்டு டிவிஷனுக்கும் நடுவில் இருந்த ரிவர். இதோட ரைட் சைட் அதாவது ரைட் பேங்க்ல ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருந்துச்சு. On the left bank were the fashionable areas, the Winter Palace and official buildings including the palace where the Duma met. இப்போ லெஃப்ட் பேங்க்ல இருந்து என்ன இருந்துச்சுன்னா ஃபேஷனபிள் ஏரியாஸ் அதாவது வின்டர் பேலஸ், அஃபிஷியல் பில்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ தி பேலஸ் வேர் தி டூமா மெட். In February 1917, food shortages were deeply felt in the workers' quarters. இப்போ 1917ஓட ஃபெப்ரவரியில் ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வந்து ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸில் இருந்துச்சு. The winter was very cold. There had been exceptional frost and heavy winter வந்து ரொம்பவே கோல்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலுமே frost and heavy snowவா இருந்துச்சு. Parliamentarians wishing to preserve elected government were opposed to the Tsar's desire to dissolve the Duma. On 22nd February, a lockout took place at a factory on the right bank. இப்போ 22nd Februaryல ஒரு லாக்அவுட் வந்து ரைட் பேங்க்ல இருக்கிற ஃபேக்டரியில ஒரு லாக்அவுட் வந்து நடந்துச்சு. The next day, workers in 50 factories called a strike in sympathy. அதுக்கு அடுத்த நாளே 50 ஃபேக்டரியில இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைக் இன் சிம்பத்தியை கால் பண்ணாங்க. In many factories, women led the way to strikes. This came to be called the International Women's Day. 50 ஃபேக்டரியில இந்த 50 ஃபேக்டரியில நிறைய ஃபேக்டரியில உமன் தான் வந்து ஸ்ட்ரைக்கை லீட் பண்ணாங்க. அதனால இந்த நாளை இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேன்னு கூப்பிடுறாங்க. Demonstrating workers crossed from the factory quarters to the center of the capital, the Nevsky Prospect. Demonstrating workers வந்து அவங்க இருக்கிற இடத்துல அதாவது ஃபேக்டரி குவார்ட்டர்ஸ்லேருந்து சென்டர் ஆஃப் த கேபிட்டலை கிராஸ் பண்ணாங்க. அதாவது த கேபிட்டல் நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட். The government imposed a curfew. Demonstrators dispersed by the evening, but they came back on the 24th and 25th. Demonstrators வந்து ஈவினிங்கே டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் 24th and 25th ஃபெப்ரவரிக்கு அவங்க திருப்பி ஆனால் 24th and 25th ஃபெப்ரவரி அப்போ அவங்க திருப்பியும் வந்துட்டாங்க. The government called out the cavalry and police to keep an eye on them. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா கேவல்ரியும் போலீஸையும் கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்க சொன்னாங்க.
On Sunday, 25th February, the government suspended the Duma. Sunday, 25th February அப்போ government வந்து Dumaவை suspend பண்ணிடுச்சு. The streets thronged with people raising slogans about bread, wages, better hours and democracy. அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பீப்புள் எல்லாருமே ஸ்லோகன்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை பற்றி ரைஸ் பண்ணாங்கன்னா பிரெட், வேஜஸ், பெட்டர் ஹார்ஸ் அண்ட் டெமோக்ரஸி பற்றி. The cavalry refused to fire on the demonstrators. இப்போ கேவல்ரியை அவங்க திருப்பியும் கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கேவல்ரி என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் மேலே சுட மாட்டோம்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. The striking workers and the soldiers formed the Petrograd Soviet and the Tsar was forced to abdicate. Striking workersம் சோல்ஜர்ஸும் சேர்ந்து ஒரு கவுன்சில் ஆர் சோவியத்தை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதை தான் த பெட்ரோகிராட் சோவியத்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சார் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்டிகேட் பண்ண சொல்லி. The February Revolution saw the fall of the monarchy. February Revolution அதாவது பெட்ரோகிராட் ரெவல்யூஷன் தான் வந்து மொனார்கியை வந்து brought down பண்ணுச்சு. தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டைம் டு ஸ்டடி. பாய்.